Hello guys, welcome to VJ Techno Wizard. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பில கேஜ் சார்ட் பத்தி பார்க்க போறோம். இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் கேஸ் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டார்கெட் செட் பண்ணுவீங்க. இன்னைக்கு அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு. ஸோ அந்த டே முடியும் போது நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணுவீங்க. நம்ம செட் பண்ண டார்கெட்டை இன்னைக்கு அச்சீவ் பண்ணமா பண்ணலையான்னு. இந்த சினாரியோக்கு ஒரு சார்ட் யூஸ் பண்ணணும் பவர் பிலனா அது கேஜ் சார்ட் தான். ஓகேங்களா? கேஜ் சார்ட் வந்து பார்க்க சர்க்குலர் ஆர்க் மாதிரி இருக்கும், ஸ்பீடோமீட்டர் மாதிரி மினிமம் டு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அதுல டார்கெட்டும் நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? கேஜ் சார்ட்ல வந்து 4 அட்ரிபியூட்ஸ், ஒன்று மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, கரண்ட் வேல்யூ அதாவது ஆக்சுவல் வேல்யூ அண்ட் டார்கெட் வேல்யூ. ஓகேங்களா? கரண்ட் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கலரால ஷேட் ஆயிருக்கும் அந்த ஆர்க், இன்சைட் தட் ஆர்க்ல. அடுத்து டார்கெட் வேல்யூ ஆர் கோல், அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு சிங்கிள் லைன், பார்க்க நீடில் மாதிரி ஒரு சிங்கிள் லைன் இருக்கும், அதுவும் அது ஆர்க்லேயே தான் வரும். அப்புறம் அந்த ஷேடிங் வேல்யூஸ் எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆக்சுவல் வேல்யூ தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அது பார்க்கும்போது கோலை நோக்கி போற மாதிரி இருக்கும். ஆக்சுவல் வேல்யூ வந்து இந்த கோலை நோக்கி போற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் எ ஸ்பீடோமீட்டர் தான். ஓகேங்களா? இதான் இந்த இமேஜ். இந்த இமேஜ் பாருங்க. இந்த ஷேடட் வேல்யூஸ் வந்து அந்த கோலை நோக்கி போற மாதிரி இருக்கு. இங்க வந்து இந்த ஷேடட் வேல்யூஸ் வந்து கோலை அச்சீவ் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆக்சுவல் ரெவன்யூ வந்து டார்கெட் ரெவன்யூவை மீட் பண்ணலன்னா ரெட் கலர் வார்னிங், ரெட் மீன்ஸ் வார்னிங். ஓகேங்களா? ஆக்சுவல் வேல்யூ வந்து டார்கெட் ரெவன்யூவை மீட் பண்ணிருச்சு அப்படின்னா கிரீன் கலர். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்ட் நம்ம கலர்ஸ் வந்து டைனமிக்கா சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே கைஸ், லெட் மீ டூ இட் ப்ராக்டிகலி இன் பவர் பை டெஸ்க்டாப். பவர் பை டெஸ்க்டாப்ல கேஜ் சார்ட் இருக்கிற டேபிள்ல 2 காலம் இருக்கு, ஒன்று டார்கெட் ரெவன்யூ, இன்னொன்று ரெவன்யூ. இப்போ நான் கேஜ் சார்ட் சூஸ் பண்றேன். இதுல வேல்யூல ரெவன்யூ பிளாட் பண்றேன், டார்கெட் வேல்யூ டார்கெட் ரெவன்யூ பிளாட் பண்றேன். இங்க உங்களுக்கு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. இங்க நீங்க வந்து உங்க மெஷர்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணி போடலாம். இல்ல இருக்கிற காலமே கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எக்ஸ்பென்ஸ் தூக்கி மினிமம் வேல்யூல போட்டேன்னா எக்ஸ்பென்ஸ்ங்கிற அந்த காலம்ல மினிமம் வேல்யூ எவ்வளவோ அந்த வேல்யூ வந்து இங்க காட்டும் ஸ்டார்டிங் வேல்யூவா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க போடலாம். அடுத்து ஃபார்மேட் பேனல்ல கூட கேஜ் ஆக்சிஸ்ங்கிற இந்த ஆப்ஷன்ல கூட நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணலாம். லைக் நான் இப்போ வந்து 10K செட் பண்ணிருக்கேன். அண்ட் இங்க வந்து ஒரு 100 M செட் பண்றேன் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் 10K, மேக்ஸிமம் 100. இந்த மாதிரி நீங்க மேனுவலாவும் செட் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டா கலர்ஸ். டேட்டா கலர்ஸ்ல ஃபில் டார்கெட் 2 இருக்கு. இப்போ ஃபில்லுக்கு நான் பிபிடில பார்த்த மாதிரி டைனமிக் கலர்ஸ் வந்து கண்டிஷன் பேஸ் சேஞ்ச் ஆகுது, எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணணும். நான் அந்த மெஷருக்கு கோல் நேம் கொடுத்துக்கிறேன். இப்ப கண்டிஷன் போடுறேன். இஃப் சம் ஆஃப் கேஜ் சார்ட் ரெவென்யூ கிரேட்டர் தென் சம் ஆஃப் கேஜ் சார்ட் டார்கெட் ரெவென்யூ. ஆக்சுவல் வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூவோட அதிகமா இருந்துச்சுன்னா கிரீன் கலர், as 00FF00. அப்படி ஆக்சுவல் ரெவன்யூ வந்து டார்கெட் ரெவன்யூவை மீட் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் 40. ஓகே, கண்டிஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு மெஷர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சார்ட்ல கேஜ் ஆக்சிஸ் டேட்டா கலர்ஸ்ல ஃபில்லில் அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் ஸ்டைல் வரும். அதில் ஃபீல்ட் வேல்யூ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபீல்ட் கோலை நான் சூஸ் பண்றேன். கிளிக் ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூவோட அதிகமா இருக்கு. ஆக்சுவல் வேல்யூ என்னது 22 M, டார்கெட் வந்து என்னது 20 M. ஸோ ஆக்சுவல் வேல்யூ வந்து டார்கெட்டோட அதிகமா இருக்கனால கிரீன் கலர்ல காட்டுது. இப்போ நான் வந்து ஸ்லைசர் ஆட் பண்றேன். இந்த ஸ்லைசர்ல வந்து டேட்ல டேட் கேரிக் இயர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப 2011 பார்க்கும்போது ஆக்சுவல் வேல்யூ வந்து டார்கெட் வேல்யூவோட அதிகமா தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் கரெக்ட். 2012 பார்த்தோம்னா இங்க பாருங்க
2012 ஆக்சுவல் ரெவன்யூ வந்து 5M, பட் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது 6M. ஸோ டார்கெட் இது மீட் பண்ணல, அதனால ரெட் கலர் வார்னிங் இண்டிகேஷன்ல காட்டுது. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க கண்டிஷன் போட்டு டைனமிக்காவும் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, டேட்டா கலர்ஸ் பார்த்துட்டோம், டேட்டா லேபிள் இதெல்லாம் சேம் ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். டார்கெட் இது வந்து டார்கெட் அந்த லைன் நீங்க கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அதோட ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ண மாத்திக்கலாம். கால் அவுட் வேல்யூனா இந்த ஆக்சுவல் வேல்யூ தான் கால் அவுட் வேல்யூ. இதை கூட நீங்க டைனமிக்கா சேஞ்ச் பண்ணலாம். சிம்பிள், சேம் கலர் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க, ஃபார்மேட் ஸ்டைல ஃபீல் வேல்யூ அண்ட் கேட் சார்ட்ல கோல சூஸ் பண்ணுங்க. இப்போ 2011 கிளிக் பண்ணா 4M, 2012 கிளிக் பண்ணா 5M ரெட் கலர்ல காட்டுது. அவ்வளவுதான். அடுத்து டேட்டா லேபிள்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்லாம் ஆஸ் யூஸ்வல் எல்லா விசுவல்லி இருக்கிறது தான். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், எப்பயுமே பவர் பி வந்து மினிமம் வேல்யூ வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணனா, ஆக்சுவல் வேல்யூவோட டபுள் டைம் கிரேட்டரா இருக்கும். ஸோ 22M into 2 போட்டீங்கன்னா அரௌண்ட் 44 above 45 அப்படி வந்து பாத்தீங்களா. ஸோ டபுள் டைம் கிரேட்டரா இருக்கும். இதே நீங்க மேனுவலா செட் பண்ணணும்னா அதையும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்க மேனுவலாவும் செட் பண்ண முடியும். ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் கேட் சார்ட். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம ஸ்லைசர் பத்தி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் வீடியோ போட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.